அந்த பெரிய சபாவின் உள்ளே நுழைந்த சங்கரையும் சுமதியையும் தடுத்து நிறுத்தினார் அந்த சபாவின் மேனேஜர். சார், என்ன சார், எதுக்கு எங்களை நிறுத்துறீங்க? நாங்க டிக்கெட்டு தான் வாங்கிட்டோமே என்று சங்கர் அவரை கோபத்தோடு பார்க்க, அது சரி சார், ஆனா உள்ள சின்ன குழந்தையெல்லாம் எடுத்துட்டு போக நாங்க அலோ பண்ண மாட்டோம். எதுக்கு? உள்ள கச்சேரி பண்றது இசை உலக சக்கரவர்த்தி. அவருக்கு கச்சேரி பண்ணும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. அப்படி வந்தா அவருக்கு கோபம் வந்துடும். நீங்க பாட்டுக்கு குழந்தைய உள்ள எடுத்துட்டு போய் குழந்தை அழுது அமக்கலம் பண்ணா அதுக்கு தான் சொல்றேன். சார், எங்க குழந்தை அப்படிலாம் அழமாட்டான். இதோ பாருங்க, இந்த பொம்மையை அவன் கையில கொடுத்துட்டா போதும், எவ்வளவு நேரம் ஆனாலும் அழவே மாட்டான் என்றாள் சுமதி. சரி, அப்படி அவன் அழுதா நீங்க டிக்கெட் பணத்தை வாங்கிக்கிட்டு தகராறு பண்ணாம கிளம்பிடணும் சொல்லிட்டேன். அப்படின்னா உள்ள விடுறேன் என்றார் அந்த மனிதர். ஓகே சார் என்று இருவரும் உள்ளே செல்ல கச்சேரி ஆரம்பமானது. 10 நிமிடங்கள் கழித்து சங்கர் நெளித்து கொண்டு சுமதியை பார்க்க, என்னங்க, இந்த கச்சேரிக்கு அவ்வளவு பணம் போட்டு டிக்கெட் வாங்கினீங்க என்றாள் சுமதி முகத்தை சுளித்து கொண்டு. உனக்கும் பிடிக்கலையா சுமதி? இல்லீங்க. அப்ப சரி, குழந்தை கையில இருக்கிற பொம்மைய புடுங்கு என்றான் சங்கர்.